இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கும்னு சொன்னோம். ஸோ இது எப்படி என்ட்ரி எடுக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயம் இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் மீட்டப் ஆகிறப்ப உங்களுக்கு என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். எக்ஸிட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆகிறப்ப உங்களுக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்குது. அதனால் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இதில் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், எப்படி உங்களுக்கு அது என்ட்ரி எடுக்குது, எக்ஸிட் பண்ணுது, ஸோ அது ஃபுல்லாகவே நாங்கள் டீட்டெயில்டாக ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ட்ரேடிங் ஸ்டெப் வந்து பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா 2-3 இன்புட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதே மாதிரி தான் உங்களோட கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு இந்த வீடியோவை எங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,500. ஸோ இன்னைக்கு டே வந்து February 4 நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். 49,500ன்றனால அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் இன்றைக்கி நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். 49,500 கால் ஆப்ஷனை காப்பி பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் இது ஒரு இன்புட்டாக பேராமீட்டராக செட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம எதில் ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ 49,500 கால் ஆப்ஷன், 49,500 புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே நம்ம ஆர்டர் வந்து இப்போ பஞ்ச் பண்ணணும். பேராமீட்டர் செட் பண்ணதுக்கப்புறம் ஆல்கோவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் போய் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ஆல்கோவோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் டெய்லி நீங்களும் இதே மாதிரி தான் ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இன்புட்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவோம். லைக் ட்ரைனிங் வீடியோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது கால் ஆப்ஷனுக்கு இப்போ 20 லாட்ஸ் பிளேஸ் பண்ணுறோம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ பேங்க் நிஃப்டியில் லாட் சைஸ் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி நார்மல் ஆக்டிவ். ஆட்டோ மோட் வந்து அலைஸ் ப்ளூ கொடுக்குறோம். ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆல்கோ இன்ஸ்டால் பண்ணையிலே நம்ம அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் சேர்த்து ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகல, இதில் லிங்க் ஆகி ஓப்பன் ஆகும். அது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ கால் ஆப்ஷன் ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ புட் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ NFO ஆப்ஷன் இண்டெக்ஸ், ஸோ MAS, இப்போ புட் ஆப்ஷன் சேம் தான். ஸோ 20 லாட்ஸ், லாட் சைஸ் வந்து 30. நெக்ஸ்ட்டு பை ஒன்லி. ஸோ இது ஃபுல்லாகவே பை ஒன்லி தான் நம்ம கொடுக்குறோம். பை ஒன்லிங்கில் உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். ஸோ சிக்னல் லிமிட் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுறது 10,000 rupees வந்து செட் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகிருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ட்ரி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஓப்பனிங் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம். $13,170 ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஆப்ஷனில் ட்ரேடிங் நடந்திருக்கு. 49,500 கால் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. 1,079 என்ட்ரி எடுத்து 1,101. ஸோ இதில் தான் நமக்கு எக்ஸிட் ஆகிருக்கு. ஒரு நமக்கு ரொம்ப குயிக்கஸ்ட் ட்ரேடில் இது என்ட்ரி வந்து எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்குது. இது ஃபுல்லாக மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஃபிக்ஸடாக நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் அது ப்ராஃபிட் புக் பண்ணாது. அது மார்க்கெட் ஆர்டருங்கையில் நமக்கு அதில் என்ன நமக்கு அந்த பையர் செல்லர் கிடைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் நமக்கு வந்து மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி அதை பை பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம 10,000 செட் பண்ணாலும் அது 13,000, 11,000 இந்த மாதிரி வேரியேஷன் நடக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு இந்த ஆல்கோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.